இன்றைக்கி நம்ம பானி பூரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், இஞ்சி, 3 பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா தலை, அப்புறம் குருமிளகுத்தூள், மைதா, ரவை, வெள்ளை ரவை, மிளகுத்தூள், 2 உருளைக்கிழங்கு, ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு ஜீரகத்தூள். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை, 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பிணைஞ்சிருவோம். ரொம்ப தண்ணி சேர்த்தாதீங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு. இப்போ மாவு நல்லா குழச்சாச்சுங்க. ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுருவோம். 4 பீஸாக கட் பண்ணி இப்போ பானிக்கு ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் புளி, மல்லித்தலை, புதினா இலை, அதில் லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருவோம். இப்போ இந்த மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம். இது இப்போ வடிகட்டிடுவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குங்க. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வந்துருச்சுங்க. எடுத்து தோலை உரிச்சிடுவோம். உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுருவோம். உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுட்டோம். அதில் ஆனியன் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மிளகாத்தூள் லைட்டாக போட்டுங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ பூரிக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு தேய்ச்சிருவோம். இதில் ஒரு பாதி மாவு கட் பண்ணி வச்சுருவோம். இது இப்போ லைட்டாக பரத்தி எடுத்துருவோம். இப்போ இது தேய்ச்சிட்டோம். திக்னஸ் வந்து அது இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துங்க. இதை ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம். மூடி வச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ எடுத்துருவோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவு திரும்பவும் ரவுண்ட் பண்ணி தேய்ச்சி எடுத்துடணும்.
இப்போ எல்லாமே ரவுண்ட் டைப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் தேய்க்கும் போது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், தேய்ச்சிடுங்க. ஒட்டுச்சுன்னா லைட்டாக மாவு போட்டுக்கங்க, மைதா மாவு லைட்டாக போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ பூரியை போட்டு எடுத்துருவோம். ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டணும், உப்புன்னு வரும். இப்போ பூரியெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி எடுத்துருவோம். இப்போ பூரி உடைப்போம். இப்போ அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ பானியில் முக்கி சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பானிபூரி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.